ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் சிம்னி க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து இருக்குது. 3 மந்த்ஸாக என்னால் வந்து க்ளீன் பண்ண முடியல. பிஸி ஷெட்யூல் ஒர்க்ஸ் இருந்தனால நல்லா ஆயில் ஒழுகிற அளவுக்கு சிம்னி வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ எங்களது வந்து கொஞ்சம் பெரிய சிம்னி, 3 லேயர்ஸ் வந்து இதில் இருக்குது. 3 ஷீட்ஸ் வந்து நான் இருக்க மாதிரி சிம்னி. மோஸ்ட்லி 2 தான் இருக்கும். பட் எங்களில் 3 ஃபில்டர் வந்து இருக்குது. ஸோ நல்லாவே பெட்ஸ் இருக்கறனால எங்கள் வீட்டில் நல்லாவே இந்த ஹேர்ஸு, ஆயில்ஸ் எல்லாமே நல்லா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ப்ராடக்ட் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஈஸியாக சிம்னி க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ மோஸ்ட்லி நம்ம ப்ரஷ்ஷு, சோப் பவுடரு அதை யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவோம். பட் இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ப்ரஷ்ஷே நம்ம யூஸ் பண்ணாமல், கொஞ்சம் கூட வாஷ் பண்ணாமல் நம்ம க்ளீன் பண்ண முடியும் ஈஸியாக. வித்தின் 2 ஹார்ஸில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் காஸ்டிக் சோடா வாங்கியிருக்கேன் அமேசானில். ஸோ இதோட ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருக்குது. பட் நான் வாங்கியிருக்கிறதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 300க்குள்ளே தான் வருது. ஸோ இதை யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக ப்ரஷ்ஷே இல்லாமல் நம்மளால் சிம்னி வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு ஒரு கிஃப்ட் கார்டும் வந்திருக்கு அமேசான்லேருந்து. ஸோ இது ஆல்கெமி அப்படிங்கிற ப்ராண்டில் இருக்கிற காஸ்டிங் சோடா. ஸோ இது சிம்னி மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை, சிங்க் அண்ட் ட்ரெயின் க்ளீனரும் கூட. சிங்க்கில் ஏதாவது ஸ்டெயின்ஸ் இருந்தாலும், தென் ட்ரெயின்ஸு பிளாக்ஸ் இருந்தாலுமே வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பாருங்கள், இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இது ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் காஸ்டிக் சோடா. பவுடராக இல்லாமல் இது கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும் காஸ்டிங் சோடா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பெரிய பவுலில் வந்து ஹாட் வாட்டரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா பாயிலிங் டெம்பரேச்சரில் வந்து இருக்கணும். நல்லா தண்ணி கொதிக்கிற இதில் இருக்கணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நான் இப்போ ஒவ்வொரு ஆயில் ஃபில்டரை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். சிம்னியோட ஃபில்டர்ஸை 3மே ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்றா வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்னிக்குள்ளேயே வந்து நல்லா ஸ்டெயின்ஸ் வந்து பிடிச்சிருக்கும். இல்லாட்டி அது ஃபுல்லாக க்ரேவாக தான் இருக்கும். பட் நல்லா ஆயில் வந்து இழுத்துக்கிட்டனால அந்த மேலெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா அந்த பிளாக் கலரு, ப்ரௌன் கலரில் ஆயில்ஸ் வந்து பிடிச்சிருக்கிறத. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ கையை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஆயில் வந்து ஸ்டிக்கியாக வந்து அதில் இருக்குங்கிறது. டெஃபினட்டாக ப்ரஷ்ஷோ சோப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா இதை க்ளீன் பண்ணவே முடியாது. ஸோ க்ளீன் ஆகும், பட் அவ்வளோ ப்யூராக வந்து க்ளீன் ஆகாது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஆயில்ஸ் வந்து இருக்குதுன்னு. நல்லா ஸ்டிக்கியாக வந்து இருக்குது. 3 மந்த்ஸ் அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டனால நல்லா வந்து ஸ்டிக்கியாக வந்து அந்த ஆயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரே வந்து எடுத்துக்கிறேன் நான். அந்த 3ம் அதில் இந்த மாதிரி ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து ஒவ்வொரு ஆயில் கலெக்டரையுமே நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ பிஃபோர் தட் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று க்ளவுஸ் இல்லாமல் நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணவே கூடாது. சில ஸ்கின்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ அலர்ஜி வந்து ரொம்பவுமே சில ஸ்கின்ஸ்க்கெல்லாம் வந்து சேராது. ஸோ அதனால் க்ளவுஸ் போட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆயில் ஃபில்டருக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் காஸ்டிக் சோடா நம்ம வந்து தூவிக்கணும். ஸோ இன்கேஸ் இது 3மே ஒட்டுக்கா இருக்கிறதுனால ஒரு சில இடத்துக்கு வந்து காஸ்டிங் சோடா வந்து போகாமல் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபில்டருக்கு மேலேயும் காஸ்டிங் சோடா கொஞ்சம் தூவிக்கணும். தென் அதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகிக்கிற ஹாட் வாட்டரை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம ஊற்றவே பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து நல்லா தனித்தனியாக அதுலேருந்து பிரிஞ்சு வர்றது நமக்கு தெரியும். இமீடியட் ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நல்லா ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரேவும் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் வந்து டெம்பரேச்சர் வந்து தாங்கும் அப்படிங்கிறது. ஸோ இல்லாட்டி பிளாஸ்டிக் ட்ரேஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு நார்மல் ட்ரே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் இந்த மாதிரி ஆட்டி விட்டுக்கோங்க அந்த ட்ரேவை. ஸோ அப்போ தான் ஒவ்வொரு சில இடத்துக்கு அந்த வாட்ரு வந்து ரீச் ஆகாட்டி இப்போ ரீச் ஆகிக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சிம்னி வந்து அழுக்காக இருக்குதுன்னு. ஸோ அதனால் ஏதோ ஒரு லிக்விட் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, மிஸ்டர் மசிலோ, கூலினோ அந்த மாதிரி ஏதாவது லிக்விட் ஸ்ப்ரேவை எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய சிம்னிக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ ஆயில் வந்து அதில் வந்து டெபாசிட் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு அதை நான் நல்லா இன்டெப்த்தாக நான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ புதுசு மாதிரி ஆகிடுச்சு சிம்னி. ஸோ இங்கே கீழேயுமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ லேசாக அந்தந்த ஸ்பாட்ஸ் இருக்குது.
அது இன்னொருக்கா க்ளீன் பண்ணாலும் போயிடும். ஸோ இப்போ பாருங்கள் 1 ஹவர் கழிச்சு நான் அதை எடுக்கிறேன். ஸோ அப்படியே புதுசு மாதிரி இருக்கும் அந்த ஆயில் கலெக்டர்ஸ் எல்லாமே. ப்ரஷ்ஷே நான் யூஸ் பண்ணாமல் ப்யூராக எல்லா ஆயிலையுமே தனித்தனியாக அது வந்து எடுத்துருச்சு இப்போது. அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு ஃபில்டரு. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நார்மல் டேப் வாட்டரில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம மாட்டி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வாட்ரு கலர் பாருங்கள் எவ்வளோ ஆயில்ஸை வந்து எடுத்துருக்குன்னு. அதில் எவ்வளோ நீங்கள் கை உள்ளே விட்டு எடுக்கும்போது அந்த ஆயில் வந்து உங்கள் க்ளவுஸ்லேயோ எதுலேயுமே ஸ்டிக் ஆகாது. இப்போ புது சிம்னி மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ஆயில்ஸ் வந்து அதில் வந்து இருக்காது. ஸோ இதை ஒரு டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மாட்டிக்கலாம். நமக்கு வேணால் ட்ரை பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட மாட்டுறதுனாலும் மாட்டிக்கலாம். நீங்கள் தொடச்சிட்டு நீட்டாக தொடச்சிட்டு மாட்டிக்கலாம். இப்போ அந்த வாட்ரு பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து ஆயிலியாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நான் எடுத்துகிட்டு நான் ஒரு டேப் வாட்டரில் ஜஸ்ட்டு அதை வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கேஸ்டிங்ஸோட வாட்டரில் இருந்துச்சு இல்லையா இவ்வளோ நேரம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு சும்மா நான் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம மாட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். வித்தின் 1 ஹவர் பெரிய வேலை இல்லாமல் நம்மளால் ஈஸியாக வந்து ப்ரஷ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியும். நல்லா வந்து பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். 1 ஹவரில் இந்த ப்ராடக்ட் இருந்ததுன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.